காரில் வந்த கனிமொழியை வழிமறித்து சம்பவம் செய்த திமுக தொண்டர். கட்சிக்காரர்களுக்கே நல்லது செய்யாத திமுக நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்று கேட்டதும் கனிமொழி ஓட்டம் பிடித்து உள்ளார். ஒரு கட்சிக்காரன் செய்யாத கட்சிக்காரனுக்கு இவங்க யாரு செய்வான்? வழக்கு மாற போடுல ஒரு கட்சிக்காரன் செய்யாத கட்சிக்காரனுக்கு இவங்க யாரு செய்வான்? தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கனிமொழி அண்மையில் தனது காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கட்சியின் தொண்டர் ஒருவரால் வழிமறிக்கப்பட்டு கேள்வி எழுப்பப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தொண்டர் திமுகவின் தொண்டர்களுக்கே நல்லது செய்யாத இந்த கட்சி நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்று நேரடியாக கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கேள்வியால் தர்ம சங்கடமடைந்த கனிமொழி உரிய பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்து விரைவாக புறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் திமுகவின் உட்கட்சி நிலைமைகளையும் தொண்டர்களிடையே நிலவும் அதிருப்தியையும் வெளிப்படையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. திமுக தமிழ்நாட்டில் நீண்டகால அரசியல் பாரம்பரியம் கொண்ட கட்சியாக இருந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் கட்சியின் நிர்வாகத்தில் உள்ள பலவீனங்களையும் தொண்டர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறுவதையும் பறைசாற்றுகின்றன. கட்சியின் தொண்டர்கள் தங்கள் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மதிக்கப்படவில்லை என்று உணரும் போது இதுபோன்ற வெளிப்படையான எதிர்ப்புகள் வெளிப்படுவது இயல்பு. திமுக தலைமை மக்களுக்கு நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுப்பதாக பெருமையாக பேசினாலும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் குறைகளை கவனிக்க தவறுவது அவர்களின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிறது. மேலும் இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி உள்ளது. தனது கட்சி உறுப்பினர்களின் நலனை கவனிக்க தவறும் ஒரு கட்சி மக்களின் நலனை எவ்வாறு உறுதி செய்ய முடியும்? திமுகவின் ஆட்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அவை மக்களை முழுமையாக சென்றடைவதில் உள்ள தடைகளும் நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளும் அவ்வப்போது விமர்சனத்துக்கு உள்ளாகின்றன. இந்த சம்பவம் கட்சியின் உயர்மட்ட தலைமைக்கும் அடிமட்ட தொண்டர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை மேலும் தெளிவாக்கியுள்ளது. தொண்டர்களின் கோரிக்கைகளை கேட்பதற்கும் அவர்களின் பங்களிப்பை மதிப்பதற்கும் திமுக தலைமை உரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரலாம். மக்களின் நம்பிக்கையை வெல்வதற்கு முதலில் கட்சியின் உள்நிலையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த சம்பவம் திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்து உட்கட்சி ஒற்றுமையையும் தொண்டர்களின் நம்பிக்கையையும் மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது.